أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அல்ஹம்துலில்லா. யா அல்லாஹ், உன்னுடைய வேதத்தின் பக்கம், யா அல்லாஹ் அதை விளங்குவதின் பக்கம், அதை செயல்படுவதின் பக்கம் எங்கள் அனைவரையும் ஒன்று கூட்டிய ரஹ்மானே, உனக்கே எல்லா புகழும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய வசனங்கள் ஒவ்வொன்றையும் கேட்டு விளங்கி அமல் செய்யக்கூடிய மக்களாக, யா அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு நம்ம சூரா ரஹ்மான் நம்ம பார்க்க போறோம். இது 55வது அத்தியாயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர் ரஹ்மான் இந்த சூறாவுக்கு பெயர் சூட்டியிருக்கான். அளவில்லா அருளாளர். இந்த சூறாவை பத்தி பார்க்கும்போது வரலாற்று ஆசிரியர்கள் ரெண்டு விதமா கருத்து சொல்றாங்க. ஒண்ணு, இது மதீனாவுல இறக்கப்பட்ட சூறான்னு சொல்றாங்க. இன்னொரு கருத்து, மக்காவுல இறக்கப்பட்டதுன்ற அதிகப்படியான மக்களுடைய கருத்துக்கள் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். 55வது அத்தியாயம் சூரா ரஹ்மான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுடைய வாழ்க்கையில இறங்கின சூறான்னு சொல்லிட்டு சில அறிஞர்களும், இல்ல மதினாவுடைய காலகட்டத்துலதான் இறங்குச்சுன்ற கருத்து வேற்றுமையான ஒரு சூறாவா இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். மக்காவுல இறங்குச்சு அப்படின்னு சொல்றதுக்கு அழகான ஒரு செய்தியை சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபாவுடைய ஒரு மூலையில நின்று தொழுதுகிட்டு இருக்கக்கூடிய நிலையில இந்த அத்தியாயத்தை ஓதுனாங்க. அத நான் செவியுற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹசரத் அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தி இந்த இடத்துல நமக்கு பதிவுல கொடுத்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாம இந்த அத்தியாயத்தோட 13வது வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டு இருக்கும் போது மக்கத்து எதிரிகளும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஹதீஸும் ஹஜரத் இப்னு மர்தவைஹி ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதுல பதியப்பட்டிருக்குங்கிறதையும் சொல்றாங்க. சோ இது ஒரு சிலர் சொல்றாங்க, இல்ல இதுல இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் 78 வசனங்கள், ஒரு வசனம் தான் மதினால இறங்குனது அப்படிங்கறது சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அறிந்தவனா இருக்கிறான். தொகுக்கப்பட்ட வரிசையில 55வது அத்தியாயமா இருந்தாலும் இது இறக்கப்பட்ட வரிசைன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுல 97வது அத்தியாயமா இருக்கு அப்படிங்கறத சொல்றேன். இந்த அத்தியாயத்துல 78 வசனங்களும் 3 ருக்குன்களும் 351 சொற்கள் 1636 எழுத்துக்களும் இருக்குன்னு சொல்லிட்டு அறிஞர்கள் துல்லியமா நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க. பாத்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ரொம்ப ஈஸியா படிச்சுக்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இறக்கி கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம அறிஞர்கள் நமக்கு அழகான முறையில இதை தொகுத்து கொடுத்திருக்காங்க. இந்த சூரா ரஹ்மான், இந்த ரஹ்மான்ங்கிற அந்த சொல் இருக்கு பாத்தீங்களா, கருணை, அருள் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருள் பொதிந்த ஒரு வார்த்தையா இருக்கு. இது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. ஏக இறைவனான அல்லாஹ்க்கு 99 திருநாமங்கள், அதையும் விட அதிகமான திருநாமங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, படிக்கிறோம் இல்லையா. அதுல அல்லாஹ்ங்கிற அந்த பெயர் மாதிரியே அர் ரஹ்மான்ங்கிற பெயரும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தமானது. வேற யாருக்கும் இந்த பெயரை சூட்ட முடியாது. அவனை நீங்க அல்லாஹ்ன்னு அலையுங்க, ரஹ்மான்ட அலையுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 17வது அத்தியாயத்துல 10வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். நபியே, ரஹ்மானை தவிர வழிபாடு செய்யப்படும் வேற கடவுள்களை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோமா என்ன அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மக்கள்கிட்ட கேளுங்க என்று 43வது அத்தியாயத்துல 45வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சோ அப்ப அந்த காலத்த அரேபிய மக்களுக்கு ரஹ்மான்ங்கிற அந்த சொல் ஒரு அந்நியமான ஒரு சொல்லா இருக்கு. ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அவனுக்கு நீங்க சிரம் பணியுங்க அல்லாஹ் 25வது அத்தியாயத்துல 60வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இத கேட்டதும் இந்த மக்கள் சொல்றாங்க, ரஹ்மான்னா என்ன, எங்களுக்கு அப்படி யாரையும் தெரியாது, நாங்க அப்படி உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மக்கத்து காஃபிர்கள் குறைஷிகள் சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரத்துர் ரஹ்மான அவங்களுக்கு இறக்கி கற்றுக் கொடுத்து அந்த மனிதர்களுக்கு அழகான முறையில பதிலும் சொல்லி காட்டுறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ்.
அது மட்டும் இல்ல, இந்த அத்தியாயத்தோட முதல் பகுதியில முதல் ருக்குன்ல மனிதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சது அவனுடைய மிகப்பெரிய அருள்ல ஒண்ணா இருக்கு. மனிதனை படைத்தது மட்டும் இல்ல, அவன் எவ்வளவு பெரிய அருளாளனா இருக்காங்கிறதுக்கு இந்த வேதத்தை இறக்கி அதை நமக்கு கற்றுக் கொடுத்தான் பாத்தீங்களா, அது மிகப்பெரிய அருளா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க சூரியன், சந்திரன் அதெல்லாம் எப்படி அந்த ரப்புக்கு கட்டுப்பட்டு நடக்குதோ அதே மாதிரி நட்சத்திரமும் மரங்களும் தாவரவியல்களும் அத்தனையும் தன்னுடைய ரப்புக்கு எப்படியெல்லாம் கட்டுப்பட்டு வாழுதோ நடக்குதோ அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விண்ணை, இந்த வானத்தை அப்படியே உயர்த்தி எடை கோலை தராசை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நிறுவி அதுல எந்த ஒரு நஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடாது, நீதியோட நீங்க நடக்கணும்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூண்டியிருக்கான் பாத்தீங்களா. அது மட்டும் இல்லாம கனி வர்க்கங்களையும் தாவரங்களையும் நறுமண செடிகளையும் இந்த பூமியில நம்மளுக்கெல்லாம் வாழ்றதுக்கு அழகானதை அமைத்து கொடுத்திருக்கிறான் பாத்தீங்களா. இவையெல்லாம் அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்பட்டு வாழுதோ அது மாதிரி இதை பார்க்கக்கூடிய மனிதர்கள் அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயமா வசனங்களா முதல் வசனங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை எப்படி படைச்சான். காய்ந்த ஒரு மண் பண்டத்திலிருந்து அல்லாஹ் தஆலா தட்டினால் சத்தம் வரக்கூடிய அந்த மண்ணில இருந்து மனிதர்களை படைச்சான். ஜின்களை தீ ஜுவாலையில அல்லாஹ் தஆலா படைச்சான். இந்த கிழக்கு திசையும் மேற்கு திசையும் அனைத்தும் சர்வ லோக ரட்சகனுக்கு அவனுக்குத்தான் சொந்தமானதா இருக்குங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அது மட்டுமா அல்லாஹ் தஆலா சொல்றான், முத்துக்களும் பவளங்களும் வெளியாகக்கூடிய அழகான 2 கடல்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி அது ஒன்னோட ஒண்ணு கலக்காம ஒரு நீர் உப்பு நீராகவும் இன்னொரு நீர் சுவைமிக்க அழகான அமிர்தமா நம்ம அருந்துறதுக்கு உள்ள நீராகவும் அல்லாஹ் படைச்சிருக்கான். இது 2க்கும் இடையில நம்ம கண்ணுக்கு தெரியாத அழகிய தடுப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி இருக்கான். மலைகள் போன்ற கப்பல் அதுல செய்து கடல்ல போகுது பாத்தீங்களா, அது மிகப்பெரிய அத்தாட்சியா நமக்கு அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். இவன் அனைத்துக்கும் சொந்தக்காரவங்க யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற இது அத்தனைக்கு சொந்தம் என்ன, எல்லாமே எனக்கு சொந்தம். கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு ஒவ்வொரு பகுதிகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன், அதுல நீதியோட நடந்துக்கங்க, நேர்மையோட நடந்துக்கங்க. எப்படி வானம், பூமி, சூரியன், சந்திரன், உலகத்தில் உள்ள தாவரங்கள் மற்றவைகள் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்குதோ அதே மாதிரி மனிதர்களே நீங்களும் அந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். அவன் ரஹ்மான். எப்படிப்பட்ட ரஹ்மான் தெரியுமா? உங்களை படைச்சிருக்கிறது, உங்களுக்கு அழகான முறையில உங்களுக்கு பேச கற்றுக் கொடுத்திருக்கிறது எல்லாம் உன்னுடைய ரஹ்மத் இல்லையா, அவனுடைய அருள் இல்லையா அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்தோட முதல் நமக்கு இதுக்குள்ள இருக்கு. இன்னும் வேற என்னவெல்லாம் விஷயங்கள் இந்த அத்தியாயத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித இனத்தை ஜின் இனத்தை படைச்சதை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு உங்களுடைய இறைவன் அவனுடைய அற்கொடைகள் ஒவ்வொன்றையும் சொல்லி இதுல எதை நீங்க பொய்யாக்க போறீங்கன்னு மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி எழுப்பி இந்த மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் உள்ள சிந்தனைய தூண்டி இந்த சிந்தனைக்கு விருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவை இறக்கி இருக்கான்னு சொல்லிட்டு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. எப்படி நமக்கு பசிக்கு சாப்பாடு, ருசிக்கு இன்னும் தேவையான விதவிதமான சாப்பிடுறோம். அது நமக்கு பசிக்கு, நம்முடைய வாய்க்கு, நம்முடைய வயிற்றுக்கு ருசி இல்லையா, ஆசையா சாப்பிடுற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிந்தனை பசிக்கு விருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ரஹ்மான விதவிதமான அற்கொடைகள் எல்லாம் சொல்லி காமிச்சு, மனிதர்களே ஜின்களே நீங்க இதுல எதை பொய்ன்னு சொல்லுவீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்ல, மனிதர்களையும் ஜின்களையும் நோக்கி திரும்ப திரும்ப கேள்வி எழுப்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடியவனா இருக்கான். மறுபக்கம் அல்லாஹ் தஆலா இதுல 78 வசனங்கள்ல 30 வசனங்கள் அந்த கேள்வி, நீங்க இந்த அற்கொடைகள்லாம் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேனே இதுல எதை பொய்யாக்குவீங்கன்னு மீண்டும் மீண்டும் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்படிப்பட்ட வசனங்கள் இந்த சூறாவுல 30 வசனங்கள் இருக்கு. மீதியுள்ள 48 வசனங்கள் அல்லாஹ்வுடைய அற்கொடைகளை அப்படியே லயனா ஒன் பை ஒன்னா பட்டியல் போட்டு காட்டுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த சூறால நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ்.
இது மட்டும் இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த குர்ஆனை யாரு உங்களுக்கு இறக்கி கொடுத்தது? இதை யாரு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? அல்லாஹ் தான் உங்களை படைச்சான், அவன் தான் உங்களுக்கு பேசுறதுக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி தொடங்கி சூரியன், சந்திரன், வானம், நட்சத்திரம், இன்னும் அவனுடைய படைப்புகள் எல்லாமே மனிதருக்கேற்ற இடமா இந்த பூமிய ஆக்கி அதுல கழிவறக்கங்களையும் தாவரங்களையும் அமைத்து இந்த மனித ஜின்கள் படைப்புக்காக அல்லாஹால எல்லாத்தையும் ஒழுங்கு வச்சிருக்கான். இப்படிப்பட்ட இன்பங்களையும் அல்லாஹால கொடுத்து இந்த உலகத்துல அழகான படைப்புகளை எல்லாம் படைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, ஆனா இந்த உலகம் இருக்கே ஒரு நாள் அழியக்கூடியது. சொர்க்கமும் அதனுடைய இன்பங்களும் ஒவ்வொன்றும் சின்ன சின்ன வாக்கியங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழகுபட இந்த சூரா ரஹ்மான்ல சொல்லி அந்த சொர்க்கத்துக்காக யாரெல்லாம் உழைக்கிறீங்க, யாரெல்லாம் முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற ஒரு அழகிய ஒரு செய்தியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லக்கூடியதா இருக்கு சூரா ரஹ்மான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதுல என்னவெல்லாம் இந்த சூரா ரஹ்மான்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க. அல்லாஹு அக்பர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ரஹ்மான்ல எடுத்ததுமே அர் ரஹ்மான் அளவில்லா கருணையுள்ளவன், அல்லமல் குர்ஆன் அவன்தான் இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், ஹலக்கல் இன்சான் மனிதனை அவனே படைத்தான், அல்லமஹுல் பயான் அவனுக்கு பேச கற்றுக் கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். முதல் 4 வசனத்தை பாத்தீங்களா? எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை படைச்சது, அந்த மனிதனுக்காக இறக்கிய அந்த குர்ஆன் அது எப்படிப்பட்ட ஒரு வேதமா இருக்குது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் பாத்தீங்களா? இந்த முதல் 4 வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய இந்த வசனம், நாம தான் இந்த அளவற்ற அருளாளனா இருக்கோம், உங்களை படைச்சோம், உங்களுக்கு இந்த குர்ஆனை இறக்கி கொடுத்தோம், உங்களுக்கு பேசுறதுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அப்படி பேச நீங்க கற்றுக்கொண்ட காரணத்தினாலதான் அழகான முறையில இந்த எழுத்துக்களை விளங்கி உச்சரிப்பா ஓதுறதுக்கும், அதனுடைய சவுண்ட் குரல் வலைகள் அழகான முறையில வெளியாகிறதுக்கும், நாக்கு அதன்படி உச்சரிக்கிறதுக்கும், இதழ்கள் உங்களுடைய உதடுகள் அதை இலகுவான முறையில அதை சொல்றதுக்கும், அந்த ஒலிகள் வெளியாகி வர்றதுக்கும் நாம தான் அதுக்கு வசதி செஞ்சு கொடுத்திருக்கோம். இது நம்மிடம் இருந்து உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அருளா இருக்குன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். இதை என்னைக்காச்சும் நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கோமா? நம்முடைய குரல் வலைகள், நம்முடைய இதழ்கள், நம்முடைய நாக்கு, இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு அருளா கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒவ்வொன்னையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இதெல்லாம் அவனுடைய அற்கொடைகள்ல ஒண்ணா இருக்கு. எத்தனையோ மிருகங்களை பாருங்க, அவலட்சணமான உருவம் கொண்டதா இருக்கு இல்லையா? எத்தனையோ மற்ற படைப்புகளை பாருங்க, அதையெல்லாம் அந்தோடைய உருவங்களை எல்லாம் விட அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைச்சு அவனுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய ஞானத்தை, மொழி அறியக்கூடிய தன்மைய, மனதுல தூண்டக்கூடிய கருத்துக்களை எல்லாம் சொல்லோவியமா எழுத்தோவியமா எடுத்து காட்டக்கூடிய ஆற்றலை கொடுத்தது யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லையா? இதெல்லாம் இறைவனால் மனிதனுக்கு வழங்கப்பட்ட அற்கொடையா இருக்கிறதுனால இந்த அல்லாஹ்வுடைய அருள மனிதன் தனது சொல்லாலும் செயலாலும் உள்ளத்தாலும் போற்றி புகழ கடமைப்பட்டு இருக்கிறான். நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ் அல்லாஹ் நம்மளே கண்ண முன்னாடி பாக்குறோம், எவ்வளவு பேருக்கு பேச தெரியாம இருக்கு, எவ்வளவு பேருக்கு எழுத்தறிவு இல்லாம இருக்கு, எவ்வளவு பேருக்கு படிப்பறிவு இல்லாம இருக்கு, எவ்வளவு பேருக்கு காது கேட்காம இருக்கு, கண்ணு பார்க்க முடியாம இருக்கு. நம்மள அழகான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்வையை கொடுத்து, கேள்வியை கொடுத்து, பேச்ச கொடுத்து, அந்த பேசுறதுக்கு அழகான முறையில நம்ம என்னவெல்லாம் பேசணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு நாவ கொடுத்து, அந்த உதடுகளை அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் அமைச்சு கொடுத்திருக்கானே, இது எவ்வளவு பெரிய அருட்கொடை. நினைச்சு பார்த்திருக்கோமா? நினைச்சு பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ். எங்களுக்கு பேச்சாற்றலை கொடுத்த ரப்பே, எங்களுடைய சிந்தனைக்கு அழகான தெளிவை கொடுத்த ரப்பே, அந்த சிந்திக்க கூடியதை யோசிக்க கூடியதை அழகான முறையில பேசி எழுதி பிற மக்களுக்கு சொல்றதுக்கு கொடுத்த பாக்கியத்தை தந்த ரப்பே, உனக்கே எல்லா புகழும் சொல்லிட்டு அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களா இருக்கணும்.
அறிவு வழங்கப்பட்ட மனிதன் அதன் மூலம் அல்லாஹை உணர்ந்து வணங்க வேண்டியது இருக்கு. இந்த மாதிரி செய்யாம அத பொடுபோக்கா நினைச்சு அவனுடைய படைப்புகளுடைய தன்மைகளை கவனிக்காம நாம திருந்தி அவனுக்கு நன்றி செலுத்தாம அது அவனுடைய சான்றுகளை உணராம அவனுக்கு மாறு செய்யறது எந்த வகையில நியாயமா இருக்கும் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதத்தான் முதல் 4 வசனத்துல அந்த ரஹ்மான் அளவே இல்லாத அருள் உள்ளவன், அந்த ரஹ்மான் அவன் தான் இந்த குர்ஆனை உங்களுக்கு கற்றுக் கொடுத்தான். நம்மளுடைய ஆசிரியர் யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. டைரக்டா அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆசிரியராக இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுக்குறான். அதுதான் நமக்கும் அல்லமல் குர்ஆன். இந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தது நான் தான். நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க ஜின்னோ இல்ல மற்ற மனிதர்களோ இல்ல இது ஒரு சூனியமோ இல்ல இது ஒரு கற்பனையோ கிடையாது. இது அல்லாஹுவாகிய ரஹ்மான் இருந்து அந்த ரஹ்மானிடம் இருந்து இறக்கப்பட்டது. அவன் தான் கற்றுக் கொடுத்தான். யாருக்கு? அழகான முறையில மனிதனை படைத்து அதனுடைய ஞானத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் அவன்தான் அல்ல மகுல் பயான் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அடுத்த வசனத்தை பாருங்களேன். 6வது 7வது வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனங்கள்ல சொல்லி காட்டுறான். வல் அஷ்ஷம்ஸு வல் கமரு பிஹுஸ்பான். சூரியனும் சந்திரனும் கால கணக்கின்படி இயங்கிக் கொண்டிருக்கின்றன. 6வது வசனம் வன் நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான். விண்மீன்களும் விருட்சங்களும் அவனுக்கு சிரம் பணிகின்றன. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்துல சொல்றான், சந்திரன் சூரியன் அதோடைய கணக்கு, அதுக்குன்னு அல்லாஹ் தஆலா ஒரு காலத்தை வச்சிருக்கான், ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கான். அதன்படி அது அழகான முறையில செயல்படுதுன்னு உயர்ந்தவனாகி அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது துல்லியமா அதுக்கு வரையறுக்கப்பட்ட அந்த பாதையில அது போய்கிட்டு இருக்கு. எந்த ஒரு குளறுபடியோ எந்த ஒரு மாற்றமோ கிடையாது. இன்னும் வேறு வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லும் போது 36வது அத்தியாயத்துல 40வது வசனத்துல சொல்றான், சூரியனானது சந்திரனை எட்டி பிடிக்க முடியாது, இரவானது பகலை முந்த முடியாது. ஒவ்வொன்றும் அதனுடைய கோள் வீதியில் அதனுடைய பால்வெளி வீதியில் நீந்தி சுற்றி கொண்டு இருக்கின்றன. அவனே விடியலை பிளப்பவன், காலையை உதிக்கச் செய்பவன், இரவை அமைதியான பொழுதாக சூரியனையும் சந்திரனையும் காலம் காட்டக்கூடிய கருவியாக கணக்காக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இது வல்லமை மிக்கவனும் நுண்ணறிவாளனும் ஆகிய அந்த இறைவனுடைய ஏற்பாடாகும். 6வது அத்தியாயம் 96வது வசனம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூரியனை சந்திரனை எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதன் மூலம் நமக்கு எவ்வளவு பெரிய படிப்பனைய வச்சிருக்கிறான். அது அல்லாஹ்வுக்கு எந்த வகையிலையும் மாறுபாடு செய்யவே இல்லை. அது அழகா அதனுடைய செயலை அற்புதமா செஞ்சுக்கிட்டு போகுது. அப்ப இதையெல்லாம் பார்க்கக்கூடிய மனிதன் இவ்வளவு அற்புதமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சு உங்களுக்கு வழிகாட்டியான குர்ஆனை இறக்கி, நீங்க இந்த குர்ஆன் வர்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் இருள்மயமா இருந்துச்சு. அறிவிலிகளா இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த இருளை போக்கி அல்லாஹ் அவனுடைய வான்மறை அவனுடைய அழகான வகையை அனுப்பி இந்த மனிதர்களை புனிதர்களா ஆக்கணும், அவங்களுக்கு நேர்வழியின் பக்கம் அவங்களை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு எவ்வளவு கருணையோட நமக்கு இந்த குர்ஆனை நமக்கு இறக்கியிருக்கான். எவ்வளவு பெரிய அத்தாட்சியா இருக்கு. அப்போ மற்றவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனுடைய கட்டளைக்கு இணங்க அழகான முறையில் நடக்கும் போது சூரியனை பாருங்க, அது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அதனுடைய பால்வெளியில அழகான முறையில போகுது. சந்திரனை பாருங்க, சூரியனை முந்தாது. இரவு பாருங்க, பகலை பாருங்க, ஒன்னை மற்றொன்று முந்தாது. இப்படி மற்றவைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது மாதிரி இதை பார்க்கக்கூடிய மனிதர்களே, நீங்களும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்க, அல்லாஹ்வுக்கு மாறா நடக்காதீங்க அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இந்த சூரியன் சந்திரன் எப்படின்னா அதனுடைய பாதைகளை கொஞ்சம் கூட வரம்பு மீறாம முரண்படாம இந்த பூமியில வாழக்கூடிய மனிதர்களுக்கு பலவிதமான நலன்களை கொடுக்குது. அதோட அந்த மனிதன் ஒவ்வொரு வினாடிகளையும் சுப்ஹானல்லாஹ் அதன் மூலம் அறிகிறான், நாட்களை அறிகிறான், மாதங்களை அறிகிறான்,
வருடங்களை அறியறான். இது உலகத்துல இதன் மூலம் கணித்து வாழக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அருளா மிகப்பெரிய கிருபையா இருக்கு. இத உணராம அவன் எப்படித்தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறானோ தெரியலங்கிறத அழகான முறையில நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு ஆய்வு செஞ்சு சொல்றாங்க. பாருங்க, நம்ம எப்படி மாறு செய்யறோம், அவனுடைய கட்டளைகளை மீறி நடக்கிறோம் இல்ல இல்லையா? அல்லாஹ், நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் அழகான முறையில் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கிவை அல்லாஹ். மாறு செய்யும் தன்மையிலிருந்து, மீறும் தன்மையிலிருந்து, பாவ பாவக்கரைகளை சுமப்பதிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள்வாயாக யா அல்லாஹ். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தஆலா சொல்றான் அடுத்த 6வது வசனத்துல, விண்மீன்களையும் விருட்சங்களையும் இறைவனுக்கு பணியுமாறு அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல சொல்றாங்க, நட்சத்திரங்களும் மரங்களும் இறைவனுக்கு கீழ்ப்படுகிறது, அவனுடைய உத்தரவுக்கு தலை சாய்த்து இருக்குது. நட்சத்திரங்களுக்கு அல்லாஹு தாலா விழுகணும்னு கட்டளை இட்டா பாருங்க, எரி நட்சத்திரங்கள் ஓடி ஓடி அங்க விழுகிறத நம்ம பார்ப்போம் இல்லையா? அப்போ அது விழுகுது. மரத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அசைன்னு சொன்னா அசையுது, அடியோடு விழுந்தா வேரோடு அப்படியே சாஞ்சு விழுகுது. இப்படி மரங்களும் நட்சத்திரங்களும் தாவரங்களும் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி நடக்குது. ஆனா அறிவு படைத்த மனிதன் தனக்கு அருள் புரிந்து வரக்கூடிய அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு தலை சாக்காம அகங்காரத்தோட பெருமையோட திரிகிறது, இது கூடாத விஷயம் இல்லையா? இதையெல்லாம் பார்த்து மனிதர்களே நீங்கள் உணர்வு பெறக்கூடாதா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தின் மூலமா கேக்குறான். இந்த வசனங்களுக்கு இன்னும் இதுல வரக்கூடிய அழகான வார்த்தைகளுக்கும் நிறைய இமாம்கள் விளக்கம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வானத்தை அவன் உயர்த்தி உங்களுக்கு துலாக்கோலையும் அமைத்தான், தராசையும் அமைத்தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இத பத்தி சொல்லும் போது 57வது அத்தியாயத்துல 25வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், நிச்சயமாக நாம் தூதர்களை தெளிவான சான்றுகளோடு அனுப்பி வைத்தோம், அவர்களுடன் வேதத்தையும் உங்களுக்கு நீதியை நிலைநாட்டக்கூடிய தராசையும் துலாக்கோலையும் அருளினோம். மக்கள் நீதியோடு நடக்க வேண்டும் என்பதே இதற்கு காரணம்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப பாத்தீங்களா, நாம அல்லாஹ்வுடைய அற்கொடைகளுக்கு அதையெல்லாம் உணர்ந்து நன்றி செலுத்துறதோட நீதியோட இந்த துன்யாவுல இந்த உலகத்துல நாம நடக்கணும். நீதியோட நடக்கணுங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குதுங்கிறத இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுது. மனிதனுக்கு அல்லாஹ் தாலா பல அத்தாட்சிகளை பல அருட்கொடைகளை கொடுத்துட்டு அல்லாஹ் தாலா சொல்றான், அந்த தராசுங்கிற ஒரு நீதியை நம்ம இந்த உலகத்துல நிலைநாட்டி இருக்கோம். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் மூலம் இந்த உலகத்துக்கு நீதியை நிலைநாட்டியிருக்கான். அவனது நீதியின் மூலமே வானம் பூமி மற்ற படைப்புகள் அழகா அமைதியா இருக்குது. இதன் மூலம் நீங்களும் நீதியோட நடந்தா மனிதர்களே நீங்களும் அமைதி பெறலாம். நீதிங்கிற இந்த தராசின் மூலம் நீங்கள் உங்களுடைய உரிமைகளை பிறரின் உரிமைகளையும் காப்பாற்றி கொள்ளுங்க. அதுல வரம்பு மீறி நீங்க விடாதீங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீதியோட நடந்துக்கங்க, நேர்மையோட வாழுங்க. அது வணக்கமா இருந்தாலும் சரி, இறை தூதுத்துவத்தை பரப்பக்கூடிய ஏகத்துவமா இருந்தாலும் சரி, உலகத்துல நடைமுறைக்குள்ள வழங்கக்கூடிய எல்லா செயல்களும், வர்த்தகங்களை எடுத்துக்கோங்க, சட்டங்களை எடுத்துக்கோங்க, பெற்றோர்களோட பிள்ளைகள் நடந்துக்கிறக்கூடிய முறைகளை எடுத்துக்கோங்க, பெற்றோர் மக்களோட நடந்துக்கிற முறைகளை எடுத்துக்கோங்க, கணவன் மனைவி மனைவி கணவனோட கூடிய ஒழுக்கங்கள், மனித இனம் பரஸ்பரம் கலந்து உறவாடக்கூடிய வேண்டிய எல்லா முறைகளையும், உடல் ஆன்மா பரிசுத்தம் அதனுடைய ஒழுங்குமுறைகள் எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான அமைப்புல நிர்வாக அமைப்புல நீதியின் அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து வச்சிருக்கான். இதுல மனிதன் ஏதாச்சும் ஒரு தொல்லையை அனுபவிக்கணும்னு நேர்ந்தா அதுக்கு காரணம் அவனுடைய வரம்பு மீறுதலாத்தான் இருக்குது. அதனால இயற்கையா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதி வலுவாம படைச்சிருக்கான், அமைச்சிருக்கான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. நீங்களும் நீதியோட வாழணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
உங்களை படைச்சதை மட்டும் சொல்லல, உங்களுக்கு பேச கற்றுக் கொடுத்தது மட்டும் சொல்லல, உங்களுக்கு வாழ்வியல் வழிகாட்டி காட்டி கொடுத்ததை மட்டும் சொல்லல, மற்ற படைப்புகளை பாருங்க. அது ஒவ்வொன்றும், நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க, மரம் செடி கொடி தாவரங்கள் எடுத்துக்கோங்க, சூரியன் எடுங்க, சந்திரன் எடுங்க, எல்லாமே அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அவன் காட்டிய வழியில் எவ்வளவோ அழகான அவனை கட்டளைக்கு பணிந்து நடக்குதோ, அதே போல மனிதர்களே நீங்களும் அவனுக்கு கட்டுப்பட்டு அவன் தராசுன்னு ஒரு நீதியை நிறுவியிருக்கிறான் பாத்தீங்களா? அதன்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு அழகான வாழ்க்கை இருக்கு, ஈடேற்றமான வாழ்க்கை இருக்கு. அதுக்கு மாறு செய்யும் போதுதான் குழப்பங்களும் பிரச்சனைகளும் தொல்லைகளும் ஏற்படுதுங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 7வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். இதை நீங்க மீறி நடந்துடக்கூடாது. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 8வது வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க. அல்லாஹ் தத்ஆவு ஃபில் மீசான் சொல்லிட்டானா, அதாவது வானத்தை அவன் உயர்த்தி உங்களுக்கு தராசை அமைத்து இருக்கிறான். 8வது வசனத்துல அந்த தராசின் படி, அந்த துலாக்கோலின் படி நீங்கள் எல்லை மீறி விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி அல்லாஹ் அமைச்சிருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய விஷயங்களை பாத்தீங்களா? அல்லாஹ் அக்பர். இந்த நீதியின் அடிப்படையில நம்ம வாழும்போது அழகான வாழ்க்கைய நம்ம வாழலாம். பூமியை நிம்மதியோடு நீதியோடு மட்டுமே அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். அப்போதான் அனைத்து பொருட்களும் நீதியோட நேர்மையோட இருக்கும். இதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த 9வது வசனத்துல சொல்றான் பாருங்களேன், நீங்கள் எடையை நீதியோட நிலைநிறுத்துங்கள், எடையை குறைத்து விடாதீர்கள். சுப்ஹானல்லாஹ், நீங்க முறையோடு நேர்மையோடு நிறுத்து கொடுங்க. இத பத்தி சொல்லும் போது 26வது அத்தியாயம் 182வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், சரியான தராசில் நிறுத்து கொடுங்கள்னு உயர்ந்தோனாகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்துக்கு கட்டளை இடுறான். அப்ப பாருங்க, நீதியோட நேர்மையோட நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு அழகான முறையில அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குறா பாருங்களேன். இந்த இடையில நம்ம நீதியோட நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லிட்டு, வர்த்தகத்துறையா இருந்தாலும் சரி, நீதித்துறையா இருந்தாலும் சரி, நீங்க நீதமா நடந்துக்கங்க. இந்த நீதியை கவனிக்காம இருந்த போது, இந்த நீதியில் தவறும் போது, தராசில் அளவு நிறுவைகளில் மோசடி செய்யும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார அழிச்சு நாசமாக்கணும். அதனால நம்ம எந்த நேரத்திலையும் நீதியோட நடந்துக்கணும், பேசுறதுல உண்மை இருக்கணும், உள்ளத்துல தூய்மையோட நடந்துக்கணும், வணக்க வழிபாடுகள்ல அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு ஏற்று நம்ம நடக்கணும். அதே நேரத்துல அடியாருடைய கடமைகளை கவனித்து நடக்கணும். பேசுறது, நடக்கிறது, சிரிக்கிறது, உட்கார்றது, தூங்குறது, எல்லாத்துலயும் அல்லாஹ் எந்த ஒரு அழகான வழிகாட்டுதலை நமக்கு கொடுத்திருக்கானோ அந்த எல்லையை மீறாமல் நம்ம நடக்கும்போதுதான் அந்த நீதியை நம்ம நிலைநாட்ட முடியும். அதுக்கு பொருத்தமாதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், தராசை உங்களுக்கு நிறுவியிருக்கிறோம், நீங்க நீதத்தோட நடந்துக்கங்க, நேர்மையா நடங்க, நீங்க யாருக்கும் அளந்து நிறுத்து கொடுத்தால் கரெக்டான முறையில் நடங்க, கூடுதல் குறைவு செய்யாதீங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சுப்ஹானல்லாஹ். சூரா ரஹ்மான்ல எவ்வளவு விஷயங்களா அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்குறான் பாருங்க. அடுத்து 10வது வசனம், இந்த பூமியை படைப்புகளுக்கு வசதியாக அவன் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். குறிப்பா மனிதனுக்கு பொதுவா மற்ற படைப்புகளுக்கு இந்த பூமி ஒரு பாக்கியமா அமைச்சிருக்கோன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த சிரமமும் இல்லாம வாழ்றதுக்கு, நம்ம சுற்றி திரியறதுக்கு வசதியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைச்சிருக்கான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், இந்த பூமியை நான் உங்களுக்கு எவ்வளவு அழகானதா நான் அமைச்சிருக்கேன் பாத்தீங்களா? பூமிய படைப்புகளுக்கு வாழ்றதுக்கு தோதுவானதா நம்ம அமைச்சிருக்கோம். வல் அர்த வதஅஹா லில் அனாம் வல் அர்த வதஅஹா லில் அனாம். அல்லாஹ் தஆலா இவ்வளவு அற்புதமா சொல்றான் பாத்தீங்களா? அப்ப நம்ம சுற்றி திரியறதுக்கு, அழகான முறையில வாழ்றதுக்கு, பூமி சுத்துதுன்னு சொல்றாங்க. எவ்வளவு ஸ்பீட்ல சுத்துது தெரியுமா? நம்ம எல்லாம் அடிச்சு விழுந்துட்டோமா? இல்ல, அழகான முறையில அல்லாஹ் நம்ம வாழ்றதுக்கு தோதுவா அல்லாஹ் அமைச்சு கொடுத்திருக்கிறான். உண்றதுக்கு, பருகிறதுக்கு. அது மட்டும் இல்ல, நமக்கு உணவுகள், கனி வகைகள், நமக்கு வாசனை திரவியங்கள், சுப்ஹானல்லாஹ், பேரிச்சம்பழத்தை பாருங்க, மற்ற கனி வகைகளை பாருங்க, அல்லாஹ் மற்ற தானியங்களை பாருங்க, எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான்,
அதில் பழங்களும் பாலைகளும் உடைய பேரிச்ச மரங்களும் உள்ளது. 11வது வசனம். 12வது வசனம், கொடிகள் உடைய தானியங்களும் செடிகளும் இருக்கு. இதையெல்லாம் சொல்லிட்டு 13வது வசனத்துல அல்லாஹ் மனித வர்க்கத்தை ஜின் வர்க்கத்தை கூப்பிட்டு சொல்றான், இந்த நிலையில உங்களை படைச்சு உங்களுக்கு வழிகாட்டி உங்களுக்கு பேச கற்றுக் கொடுத்து உங்களுக்கு வழிகாட்டியான வகையையும் அனுப்பி அது எப்படியெல்லாம் நீங்க வாழணுங்கிறதுக்கு மற்ற படைப்புகளை படைச்சு அதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எப்படி கட்டுப்பட்டு நடக்குது, நீதியோட நடக்குது, நேர்மையோட நடக்கிறதுங்கிறத பார்த்து நீங்களும் நீதியா நேர்மையா இந்த உலகத்துல வாழ்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈடேற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லி இந்த பூமியை உங்களுக்கு வசதியா தான் நான் படைச்சிருக்கேன். அதுல பாருங்களேன், பேரிச்ச மரத்தை, இன்னும் பாலைகள் உடைய மற்ற தொழில்கள் உடைய தானியங்களை செடிகளை எல்லாத்தையும் நான் படைச்சிருக்கேன். இதெல்லாம் யாருக்காக படைச்சிருக்கேன்? அனிமல்ஸ்க்காகவா? பறவைகளுக்காகவா? இல்ல மற்றவைகளுக்காகவா? இல்ல, எல்லாமே உங்களுக்காக. மனிதர்களே, ஜின்களே, நீங்க சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்து அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் எல்லாம் பார்த்து நீங்க அவனுக்கு நன்றி செலுத்தணுங்கிறதுக்காக நான் படைச்சிருக்கேன். இந்த நிலையில மனிதர்களே, ஜின்களே, உங்களுடைய ரப்புடைய எந்த ஒரு அருட்கொடைய நீங்க மறுப்பீங்க, பொய்ன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். இந்த அத்தியாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களுக்கு ஒரு தடவை ஊதி காட்டும் போது அவங்க என்ன செஞ்சாங்களாம், அப்படியே அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ தோழர்கள்லாம் மௌனமா இருக்கிறத பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம் சஹாபாக்கள் கிட்ட, என்னுடைய தோழர்களே, இந்த குர்ஆன இரவுல எனக்கு ஒரு தடவை ஜின்கள்கிட்ட நான் ஓதி காமிச்சேன். அவர்கள் உங்களை விட மிக அழகான முறையில பதிலளித்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படிப்பட்ட பதில் சொன்னாங்கன்னு தெரியுமா? மனு, ஜின்கள், நீங்கள் உங்கள் இறைவனுடைய அற்கொடைகள் எதை மறுக்க போகிறீர்கள் அப்படிங்கிற இந்த 13வது வசனத்தை ஓதுனதோடு அவங்க சொன்னாங்களாம், ஈமான் கொண்ட ஜின்கள், எங்கள் இறைவா, உன்னுடைய அற்கொடைகள் எதையும் நாங்கள் மறுக்க மாட்டோம். இறைவா, உனக்கே புகழ் அனைத்தும் என்று பதில் சொன்னாங்க என்று சொல்லக்கூடிய செய்தி ஜாமியு திருமதியில 3213வது ஹதீஸாவும், முஸ்னத் அல் பஜ்ஜார், தப்சீர் தபரி எல்லா இடத்துலயும் பதியப்பட்டிருக்குங்கிறதையும் இங்க நமக்கு இமாம் கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு அழகான முறையில கொடுத்திருக்காங்க. அப்ப பாத்தீங்களா, நம்ம ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைப்புகளை பாக்குறோம். நம்மளை படைச்சு பேச கற்றுக் கொடுத்து நமக்காக இந்த பூமியை அல்லாஹ் வளப்படுத்தி வச்சிருக்காங்கிறத பாக்குறோம். அது மட்டும் இல்ல, ஒரு கனி, ஒரு சாப்பாடு, ஒரு தண்ணி கொடுத்திருந்தா நமக்கு போதுமானது இல்லையா? வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இன்னும் எத்தனை விதங்கள் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கான். அதுல அல்லாஹ் தஆலா சொல்றான், அதன் மேல தோழிகளால் மூடப்பட்டவைகளும் இருக்கு அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம யாருக்காச்சும் நமக்கு எவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுத்திருக்கான் தெரியுமா? நாம பாருங்களேன், நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு இல்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நாம ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது கிஃப்ட் கொண்டு போய் கொடுப்போம் பாத்தீங்களா? ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினா அதை அழகா கிஃப்ட் ராப் பண்ணி அதை பசந்தா பாக்குறதுக்கு அற்புதமா கொண்டு போய் கொடுப்போம். அதை அவங்க பார்த்து பிரிச்சு சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனிகளை, பழங்களை, நமக்கு உணவுகளை எவ்வளவு அழகா கிஃப்ட் ரேப் பண்ணி கொடுத்திருக்கான் தெரியுமா? இந்த கிஃப்ட் ரேப் பண்ண சொல்லி கொடுத்ததே நம்மளுடைய ரஹ்மான். பனானாவை பாருங்க, அது எவ்வளவு சாஃப்டா ஒயிட்டா எப்படி இருக்குது. அது அப்படியே பனானா வந்திருந்தா நமக்கு எப்படி இருந்திருக்கும்? சாப்பிட முடியுமா? அல்லாஹ் அதுக்கு கிஃப்ட் ரேப் பண்ணிருக்காங்க பாருங்க. பனானாவோட பீல பாருங்க, அதை அப்படியே அழகா ஃபீல் பண்ணி பார்க்கல எவ்வளவு அற்புதமான ஃப்ரூட் எல்லாம் வச்சிருக்கான். ஜாக் ஃப்ரூட் பாருங்க, அத எவ்வளவு அழகா பாதுகாத்து அல்லாஹ் அப்படியே மேலெல்லாம் முள்ளு மாதிரி ஒரு கவர் போட்டு அழகா கவர் பண்ணிருக்கான். ஏன் அவ்வளவு போறீங்க? ஆரஞ்சு பாருங்க, அதுக்கு ஒரு கலர் போட்டு அதுக்கு வேற கிஃப்ட் ரேப் இல்லையா? இப்படி ஒவ்வொரு ஃப்ரூட்டையும் பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விதமா கவர் பண்ணிருக்கான். அதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், தொழில்களை உடைய தானிய வர்க்கங்களை, வாசனை திரவிய மிக்கங்களை, உங்களுக்கு பாலைகள் உடைய பெருச்சங்களையும் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கோங்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்பு இப்படி ஒவ்வொன்னையும் நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்டா அவனுடைய அற்கொடைகளை உணரக்கூடியவர்களா நாம இருப்போம். அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் இருப்போம் இன்ஷா அல்லாஹ்.
அப்போ 1 to 13 வசனங்களை பார்த்திருக்கோம். இந்த 13 வசனங்களும் நமக்கு எப்படி அற்புதமான விஷயங்களை சொல்லி காட்டுது. 13வது வசனம் திரும்ப திரும்ப மனிதர்களே, ஜின்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அற்கொடைகளில், உங்களை படைத்ததில், உங்களுக்கு வேதத்தை எறை கொடுத்ததில், உங்களுக்கு பேச கற்றுக் கொடுத்ததில், உங்களுக்கு இந்த துனியாவை உலகத்தை நீங்க வாழக்கூடிய அமைப்பில் படைச்சிருக்கிறதுல, நீங்க வாழ்றதுக்கு தேவையான அத்தனை சாப்பாடுகளையும் வசதிகளையும் அமைச்சு கொடுத்திருக்கிறதுல எதை பொய்ன்னு சொல்லுவீங்க? எதை நம்ம பொய்ன்னு சொல்லுவோம்? எதை இல்லைன்னு சொல்லுவோம்? இல்ல இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், இந்த அற்கொடைகள் ஒவ்வொன்றையும் யா அல்லாஹ் அனுபவிக்கக்கூடியவர்களா இருக்கோம். நாங்கள் எதையும் மறுக்கவில்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் சமிஅனா கேட்டோம் யா அல்லாஹ், வஅதானா கட்டுப்பட்டோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீங்கள் கல்புகளால், எங்கள் உள்ளத்தால் உன்னை உணர்ந்து இந்த நாவால் நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக யா அல்லாஹ். உண்மையிலே அன்பான சகோதரிகளே, அற்புதமான சூரா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ரஹ்மான். அந்த சூராவுடைய ஆரம்ப 13 வசனங்களை கேட்டிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக ஒவ்வொன்னையும் பார்த்தோம் இல்லையா? இவ்வளவு நாள் ஃப்ரூட்டை பார்த்திருப்போம், சாப்பிட்டிருப்போம், அல்ஹம்துலில்லாஹ் டேஸ்ட உணர்ந்திருப்போம். இனிமேல் நம்ம யோசிப்போம், ஓ அல்லாஹ் நமக்கு கிஃப்ட் ரேப் பண்ணி அழகா அற்புதமா கொடுக்குறானான்னு சொல்லி பார்க்கல. இனிமேல் நீங்க பனானாவை ஃபீல் பண்ணல, ஆரஞ்சிய ஃபீல் பண்ணல, மற்ற ஃப்ரூட்ஸை ஃபீல் பண்ணல, ஓ அல்லாஹ் நமக்கு கிஃப்ட் பண்ணி கொடுத்திருக்காங்கிற அந்த அற்புதத்தை உணர்ந்து அல்ஹம்துலில்லாஹ்னு நன்றியோட இருக்கக்கூடியவர்களா நம்ம இருக்கணும். அதே மாதிரி நீதியோட நேர்மையோட வாழக்கூடியவர்களா இருக்கணும். அல்லாஹ் பேச கற்றுக் கொடுத்து 2 உதடுகள், ஒரு நாவு, பேச்சு, திறன், சிந்தனை, எல்லா அற்புதங்களையும் அற்கொலையும் கொடுத்திருக்கானே. எவ்வளவு பெரிய அருளாளர், எவ்வளவு பெரிய ரஹ்மான். அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா நாம இருக்கணுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. நாம நன்றி கெட்ட மனிதர்களா ஆயிடக்கூடாது. எங்களுக்கு என்னத்தை கொடுத்துட்டான் அல்லாஹ், எங்களுக்கு அதுல கஷ்டமா இருக்கு, இதுல கஷ்டமா இருக்கு, இது சிரமமா இருக்கு. நோ, உங்களுக்கு கொடுத்த அற்கொடைகளை பாருங்க, கோடான கோடி கொட்டி கிடக்கு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வாழ்க்கைய சோதனை களமா ஆக்கியிருக்கோங்கிறான். அப்போ அந்த சில சில கஷ்டங்கள், சோதனைகள் எதுக்கு? அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, அவன்கிட்ட திரும்புவதற்கு, அவன்கிட்ட தௌபா செய்யறதுக்கு, அவன்கிட்ட நம்முடைய தேவைகளை கேட்கறதுக்காக அல்லாஹ் சில சோதனைகளை வச்சிருக்கான். இன்ஷா அல்லாஹ் நம்ம அதுல எல்லாம் பொறுமை காத்து அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அற்கொடையும் அனுபவிக்கும் போது நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய வசனங்களை கேட்டோம் யா அல்லாஹ், அழகிய முறையில் செயல்படக்கூடியவர்களாக, நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.